இவ்வளோ நாளா எவ்வளோ மோசமா அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருந்திருக்கேன்றத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் என் ஹஸ்பண்டும் கிறிஸ்மஸ் ஈவினிங்காக வெளியே போயிருந்தோம். அப்ப எடுத்த வீடியோஸ்லாம் என் ஹஸ்பண்ட் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, லைக் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்க போலயே, நல்லா லைஃபை என்ஜாய் பண்ற என் ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க, இப்படி ரொமான்டிக்கா இருக்க மாட்டாங்க, எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அட பாவீங்களா, இந்த வீடியோக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு எங்களுக்கு தானே தெரியும். ஒரு பூவுக்கு இவ்வளவு அக்க போறான்ற அளவுக்கு 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டோம். பட் இருந்தாலும் என்ன பண்றது, இந்த டே ஸ்பாயில் பண்ணிக்க கூடாதுன்னு வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். இப்படி ஓவர் ஆட்டிடியூட தான் இந்த பூவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹோட்டல்ல போய் அகைன் சண்டை. இருந்தாலும் இந்த டே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ். நானும் இப்படிதான் இருந்திருக்கேன். ஒருத்தவங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா, வாவ் இவங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, நம்மளால எவ்வளவு ஜாலியா இருக்க முடியலையே அப்படின்னு ஏக்கமாவும், இவங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் வெளியே போயிட்டே இருக்காங்க, நம்மளால எங்கேயும் போக முடியல, நம்ம மட்டும் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு பொசசிவாவும் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கு, அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்க லைஃப்ல என்னென்ன ஃபேஸ் பண்றாங்கிறத நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன்.